அனைவருக்கும் வணக்கம். ஒரு அதிர்ச்சியான செய்தி. இப்படி ஒரு செய்தி வரும்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த செய்தி வந்தோடனே நான் தென்ன விஷ்ணு அவர்களுக்கே ஃபோன் பண்ணேன். ஆனால் அண்ணன் ரிங் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து உங்களை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி அறிக்கை வந்திருக்குதே, இது உண்மையான்னு கேட்டால் உண்மைங்கிறாப்புல. அவர் உண்மைன்னு சொன்னோன்னே எனக்கு மேலும் ஷாக் ஆகிடுச்சு. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தவங்களுமே மற்றவங்க வெளியே போனப்பெல்லாம் பெருசாக அதிர்ச்சி இருக்காது. கலைஞனை வெளியே போனால் ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயா ஏகலைவன் பேசும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. எதுக்குடா இவர் சீமானோட மாண்பு மானங்கட்ட மாண்புங்கிறாரு. இவ்வளோ நாள் சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு அந்த சீமானோட நெருக்கமாக பழகிட்டு போன தடவை சீமான் ஸ்டாலின் சந்திச்சப்போ கூட நான் பக்கத்தில் இருந்தேன்னு சொல்லி பேசினவர் திடீர்னு கட்சியை விட்டு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னணியே நம்மளுக்கு ஓரளவுக்கு யூகிச்ச முடிஞ்சிச்சு. லயலா காலேஜ் ஓனர் அப்படி இப்படின்ட்டு. முத்துப்பாண்டியனை டக்குன்னு வெளியே கட்சியை தூக்கி போட்டு வெளியே போகிறாரு. நான் 9-12 வருஷம் பயணித்தேன். ஆனால் எனக்கு இந்த கட்சியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஐயா ஏகலைவனை அந்த செந்தில்நாதன்கிற ஒருத்தர் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அவர் வெளியே போகிறார். கலைஞன் அதே மாதிரி தான் வெளியே போகிறார். லயலா காலேஜ் ஓனருக்கு முட்டு கொடுத்து நாம் தமிழர் கட்சி தனி மனித தாக்குதல் பண்ணுறாங்க, லயலா காலேஜ் ஓனர் அப்படி இப்படின்ட்டு அவரும் போகிறாரு. அது கூட நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தால் கூட சரிடா அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். ஆனால் தென்ன விஷ்ணு என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னே தெரில. நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னென்ன காரணம் அப்படின்னா அவர் பதில் அனுப்பலை. கண்டிப்பாக பதில் படி அவர் போடுவார். போட்டு தான் ஒன்று அவர் போடணும், இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லணும். இதில் அறிக்கையில் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது அண்ணன் சீமானை 27ஆம் தேதி இன்றைக்கி விட்டுருக்காரு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதியை சேர்ந்த தென்ன விஷ்ணு அவர்கள் கட்சியின் கட்டுப்பாடை மீறி செயல்பட்டதை அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அடிமுறைப்படி அவர் வைத்து அனைத்து பொறுப்பிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறார். அதனால் அவர் கருத்துக்கோ செயலுக்கோ இனி நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது. நாம் தமிழர் கட்சி உறவுகளை அவரோட எந்த இது வச்சுக்கூடாது, அரசியல் சார்ந்தது வச்சுக்கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டாங்க. அவர் என்ன கட்சியை கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டார் தென்ன விஷ்ணுங்கிறதா இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம மற்றவங்களாம் வெளியே போனப்போ சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இந்த தென்ன விஷ்ணுவான வெளியே போனதுக்கு சீமானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த விஷயத்துக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேனா அப்படின்னா நான் இருக்கிறேன். என்கிட்ட உறுப்பினர் கார்டே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட 2019 காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2019 தேர்தலில் எங்கள் ஊர் பக்கத்தில் 2000 குடும்பம் கல்லர் குடும்பம் இருக்குது. எங்கள் 2000 குடும்பமும் யாருக்கு போடுறாங்க? டிடிவி தினகரனுக்கு போடுறாங்க. அந்த ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு என் கூட 1ஆவதுலேருந்து 12 வரையும் படித்தவன் என் கையை பிடிக்கிறான். வாடா டிடிவி தினகரனுக்கு போடுறா, டிடிவி தினகரனுக்கு போடுறான்னு. ஏன்னா அந்த சாதி ஓட்டை கலெக்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நான் கல்லர் கிடையாது, நான் வேறு சமூகம். உடனே என்னை கல்லர் நினச்சிடாதீங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட, இல்லை நான் சீமானுக்கு தான் போடுவேன்னு சொல்லி சீமானுக்கு போட்டவன். அப்போயே நான் உறுப்பினர் கார்டு வாங்கி போட்டவன். அதனால என்னடா யாரோ ஒருத்தன் நாம் தமிழர் கட்சிக்காரனா தென்ன விஷ்ணு வெளியே போகிறதுக்கு சீமான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறானே, என்ன காரணம்னு சொல்லணுங்கிறானே அப்படின்லாம் உடனே பொத்துக்கிட்டு வந்துடாதீங்க என்ன அப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே பல பேர்த்துக்கு பதில் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த விஷயம் என்ன காரணம், எதனால தென்ன விஷ்ணு இப்படி என்ன பண்ணார் புரியலையே. ஒருவேளை முத்துப்பாண்டியனோட அவரை நெருக்க, ஒருவேளை முத்துப்பாண்டியனோட நெருக்காமல் போயிட்டாரா, அவரோட எது செயல்பாடுகள் சேர்ந்து செய்ய போகிறாரா அப்படிங்கிறது தெரில. அப்படி இருந்தால் ஓகே. அப்படி அவராக வேறு கட்சி செயல்பாடுகளை கட்சி கட்டுப்பாட்டை உண்மையாலுமே மீறி இருந்தால் ஓகே. அப்படி கட்சி கட்டுப்பாடை என்ன மீறி இருக்கார் எதுவுமே இல்லை, உடனே தூக்கிடுறது. இது நம்மளால் ஏற்றுக்க முடியல. இது அதிர்ச்சியாக இருக்குது. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. காளியம்மலக்கா வெளியே போனால் கூட காளியம்முக்கா அண்ணன் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை நாசமாக்குனாங்க. சீமான் 10 நிமிஷம் தலைவரை சந்திச்சு வந்தார், அதனால தான் அவருக்கு இன்றைக்கி அரசியல் வாழ்க்கை அப்படின்னாங்க. தென்ன விஷ்ணுன்னா எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமானுக்கு எதிராக கட்சிக்கு எதிராக எதுவுமே பேசலையே. இப்போ கூட பாருங்கள், முத்துப்பாண்டியனை வெளியே போகிறாரு, கலைஞனை வெளியே போகிறாரு, ஐயா ஏகலைவனும் வெளியே போகிறாரு. இவங்கெல்லாம் அண்ணன் இவருக்கு நெருக்கம் தென்ன விஷ்ணு அவர்களுக்கு. ஏன்னா இவர் சென்னைக்கு போனாருன்னா ஐயா ஏகலைவனோட பேட்டி கொடுக்கறது, அண்ணன் முத்துப்பாண்டியோட எல்லாமே நெருங்கி பழகுவார். அது மாதிரி அண்ணன் முத்துப்பாண்டி மதுரை அந்த சைடு சிவகங்கை, ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஏரியா தானே, பார்த்தா எல்லாம் பேசுகிறது, அவர் பேட்டி கீட்டி கொடுக்குறது எல்லாமே நடக்கும். அப்போது முத்துப்பாண்டியனை வெளியே போனப்போ கூட இவர் வெளியே போகல. ரெண்டாவது அந்த பிரச்சனை பற்றியே அவர் பேசலை. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு, கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பேசினார். எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசலை. ஏதாவது ஒரு செயல்பாடு தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி. ஆனால் தெரியலையே. இப்போ கலைஞர் கூட வெளியே போனார்னா லயலா காலேஜ் ஓனருக்கு அவர் வாழ்த்து மெடல் வாசிக்கிருந்தார். லயலா காலேஜ் ஓனர் ஆனால் சீமான சாமான, இத்து போன சாமான, பழைய சாமான, பழைய பாத்திரக்கடை சாமான்னார். அப்படி சொன்னதுக்கப்புறம் லயலா காலேஜ் ஓனருக்கு முட்டு கொடுத்து பதிவு போட்டோன்னே நம்மளுக்கு கோவங்கள் வந்துச்சு. சீமானா சாமான்னு சொன்னால் அவர் உங்களுக்கு
என்ன வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. அதில் ஒரு நேர்மை இருக்குது. அது நம்ம வந்து விமர்சித்தோன்னா ஓகே. தென்னை விஷ்ணு அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் தளத்தில் அண்ணன் தென்னை விஷ்ணு வந்து தொடர்ந்து இயங்கிட்டு வர டெய்லி வந்து இயங்கிட்டே வர டெய்லி வீடியோ போடுறது, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறது, அவரை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படி சாட்டை நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனோ, எப்படி பேசணும், எப்படி வைக்கணும் அப்படி இன்ஸ்பிரேஷனோ, அதே மாதிரி தென்னை விஷ்ணு என்னை போன்ற ஆட்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்காப்புல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 2019 வந்து யூடியூப் சேனலில் வச்சு பேசியிருக்காப்புல. 6-7 வருஷம் பேசிகிட்டு இருக்காப்புல. 1,80,000 சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காப்புல. தொடர்ந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காப்புல. இப்போ கூட பாருங்கள் சேனலோட வியூஸ் வந்து ட்ராப் ஆச்சு. அதை நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அங்கே ஒருத்தர் இலங்கைக்காரன் வந்து சீமான் அவர்கள் கொலை மிரட்டல் இவர் பதிலுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்றங்கிற பேரில் இவர் பேசின ஒரு வீடியோவுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து வியூஸ் டவுனு. 2வது விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் வச்சுருக்காங்களே அவங்க சேனலில் வியூஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக களத்துலையும் சரி, அப்புறம் களத்தில் போராட்டத்துக்கு சரி, அதே மாதிரி இப்போ கூட ஐடி விங் நடத்தின அந்த கூட்டத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே போய் கலந்துக்கிட்டு சொந்த பணத்தை போட்டு கட்சி அலுவலகத்தில் வந்து கட்சி அலுவலகத்துக்கு காசு கொடுத்து கட்சி அலுவலகத்தை அந்த அவர் சொல்கிறார் இல்லையா சீமான் அவர்கள் வந்து அந்த மானாமதுரை தொகுதி அங்கே இருக்கக்கூடிய இளையாங்குடி பக்கத்தில் இருக்க ஒரு வீடு வந்து இருக்குது அப்படிங்கிறனால அங்கேலாம் வந்து வேலை பார்த்துருக்காரு. கட்சி பணியும் செஞ்சுருக்காரு, ப்ளஸ் வந்து யூடியூப் சேனலில் பணி எல்லாம் செஞ்சுருக்காரு. உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சிக்கு. இன்னும் சொல்ல போனால் என்ஐஏ சோதனை சாட்டை துரைமுருகன் வீட்டுக்கு வருது, இடும்போன கார்த்திகேயன் வீட்டுக்கு, அடுத்து தென்னை விஷ்ணு வீட்டுக்கு தான் வருது. அப்போது கட்சிக்காக இவர் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்க போய் தான் அதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கவங்கள என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதனால இவர் வந்து வெளியேற்றப்படுறார் அப்படிங்கிற ஒரு உண்மை தகவலை நம்மளுக்கு வந்து தெரியணும். மற்றவங்க மாதிரி நம்ம வந்து தென்னை விஷ்ணுவை எடுத்தோடனே வந்து கரியை பூசிட முடியாது. ஏன்னா அவர் மேலே எந்த ரிமார்க்கிலே ஒருவேளை அவராக எனக்கு இந்த கட்சி பிடிக்கல, கட்சி விட்டு நான் வெளியே போகிறேன், எனக்கு வந்து முத்துப்பாண்டியன் எனக்கு நெருக்கனால அங்கிட்ட எதுவும் போகிறாரா இல்லை இப்படியா அப்படிங்கிறது தெரில. அப்படி எதுவும் போனான்னா ஓகே. ஆனால் அப்படியெல்லாம் அவர் போகக்கூடிய ஆள் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருபோதும் தென்னை விஷ்ணு தானாக வெளியே போகக்கூடிய ஆளே கிடையாது. வெளியே போகணும் அப்படின்னா அவர் போக மாட்டார். போகணுங்கிற அந்த ஒரு நினப்பே அவருக்கு இருக்காதே. அப்புறம் என்ன கட்சியோட கட்டுப்பாட்டை வந்து மீறிட்டார், எதனால் வந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ சீமான் அவர்கள் பண்ணுறதுக்கு எல்லோரும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து போய் நைனா நாயந்தனை இவர் சந்திக்கிறார். பாஜக பி டீம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. எதுக்கு போய் நைனா நாயந்தன் இருக்க மேடையில் ஏறணும்னு சொல்லி நம்ம கேட்க வரணும் சாயிராது. ஆனால் நம்ம மாண்புன்னு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி ஏகலைவன் கேட்டது எதுக்குங்க ஸ்டாலினை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் அரசியல் மாண்பு எல்லாம் ஓகே. என்ன அப்படி இவர் என்ன இது பண்ணிட்டார் அப்படிங்கிறது அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் ரொம்ப வந்து சோகமாக இருக்குது. இந்த செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 அதிர்ச்சியாக இருக்குது. தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சி எப்படி பிடிச்சிச்சு, பொய் புராடு புத்திராட்டம் பண்ணி தான் பிடிச்சிச்சு. அந்த கட்சியில் அதிமுகவில் இருக்க ஆட்கள்லாம் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது, அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், ஊழல் பண்ணிவிட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு போய் சேர்றாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆட்கள் வெளியே போகிறாங்கன்னா என்ன காரணம், அதுவும் போய் தாவேக்காவில் சேர்றாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டோம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் சோகமாக இருக்குது. எத்தனை பேர்ரா சீமானுக்கு துரோகம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம். அப்படி இருக்கவங்கள இந்த ஆடியோ வேறு வெளியே வந்து இந்த செய்தி வேறு வெளியே வந்து நம்ம மனசை மேலும் மேலும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, புண்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. ரொம்பவே மனசுக்கு வேதனையாகவும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. பார்ப்போம் என்ன தகவல் வருது, என்ன காரணத்துக்காக தென்னை விஷ்ணு வந்து வெளியே போயிருக்காருங்கிற செய்தி வந்து அவர் நம்மள்ட்ட சொன்னாலும் சரி, இல்லை அவர் யூடியூப் சேனலில் சொன்னாலும் சரி, இல்லை சீமானனை இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லி அவர் சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.